கேபிஐ, கேஆர்ஐ சேல்ஸில் இருக்க நம்ம எல்லாருக்கும் இது எவ்வளோ முக்கியம்னு பார்க்கலாம். நான் எனக்கு கொடுத்துருக்கிற நம்பர்ஸை நான் ரெகுலராக ட்ராக் பண்ணுறேன். ஆனால் என் பர்ஃபார்மன்ஸை ட்ராக் பண்ணுறேன்னா அப்படி நீங்கள் பண்ணலைன்னா இந்த வருஷம் நீங்கள் க்ரியேட் பண்ண வேண்டிய ஒரு முக்கியமான ஹேபிட்டு உங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் ட்ராக்கிங். சரி, கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்க்கலாம். கேபிஐ கீ பர்ஃபார்மன்ஸ் இண்டிகேட்டர், கேஆர்ஐ கீ ரிஸ்க் இண்டிகேட்டர். உங்கள் டிஃபைன்டு ஆப்ஜெக்டிவில் நீங்கள் எவ்வளோ எஃபெக்டிவாக உங்கள் கோல்ஸை அச்சீவ் பண்ணுறீங்க அப்படிங்கிறத ட்ராக் பண்ணுறது கேபிஐ. பேசிக்கலி நம்பர்ஸ், பர்ஃபார்மன்ஸ். சிம்பிளாக சொல்லணுன்னா உங்கள் கோல்ஸை, உங்கள் டார்கெட்டை நீங்கள் எவ்வளோ எஃபெக்டிவாக அச்சீவ் பண்ணுறீங்க அப்படிங்கிறத பார்க்குறது தான் கேபிஐ. எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். உங்கள் மந்த்லி ரெவென்யூ க்ரோத்து, உங்கள் கிராஸ் மார்ஜின்ஸு, டார்கெட் அச்சீவ்மெண்ட்ஸு, கஸ்டமர் அக்வசிஷனு, மேபி ஆன் டைம் டெலிவரி, இதெல்லாம் உங்கள் கேபிஐயில் வரும். அப்படியே கேஆர்ஐயில் பார்த்தோன்னா உங்களுக்கு கொடுத்துருக்கிற ரோலில், உங்களுக்கு கொடுத்துருக்கிற அப்ஜெக்டிவில் வர ரிஸ்க்கை நம்ம எவ்வளோ எஃபெக்டிவாக முன்னாடியே ஹேண்டில் பண்ணுறோங்கிறத மெஷர் பண்ணுறது தான் வந்து கேஆர்ஐ. இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ்னு பார்த்தா எம்ப்ளாய் அட்ரிஷனு, ரீட்டைலர் அட்ரிஷனு, ஏஜிங் ஆஃப் த ஸ்டாக்ஸு, ஆர் ஸ்டாக் ரிப்ளனிஷிங் ஃப்ரீக்வன்சி, இந்த மாதிரி ரிஸ்க்ஸு, முன்னாடியே வரப்போகிற ரிஸ்க்ஸை நம்ம எவ்வளோ எஃபெக்டிவாக ஹேண்டில் பண்ணுறோங்கிறத தான் வந்து கேஆர்ஐன்னு சொல்லுவோம். இதெல்லாம் வெறும் தியரியாக இருக்குது. ஒரு ரியல் லைஃப் எக்ஸாம்பிளாக பார்க்கலாம் அப்படின்னா ரைட் பார்க்கலாம். சப்போஸ் நீங்கள் ஒரு சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ், உங்களுக்கு ஒரு மந்த்லி டார்கெட் ஒரு 2 crores வச்சுக்கலாம். நீங்கள் வந்து மந்த் ஆன் மந்த் உங்கள் டார்கெட்டை அச்சீவ் பண்ணுறதுக்கு நீங்கள் எடுக்கிற ஸ்டெப்ஸ் இதெல்லாம் கேஆர்ஐயில் வரும். டார்கெட் அச்சீவ் பண்ணுறோம், ரீட்டைலரை வந்து இன்க்ரீஸ் பண்ணுவோம், நியூமரிக் டிஸ்ட்ரிபியூஷன் இன்க்ரீஸ் பண்ணுவோம், வெயிட்டட் டிஸ்ட்ரிபியூஷன் இன்க்ரீஸ் பண்ணுவோம், பில்லிங் இன்க்ரீஸ் பண்ணுவோம். இதெல்லாம் வந்து கேஆர்ஐயில் வரும், கேபிஐயில் வரும். கேஆர்ஐயில் என்ன வரும்? சப்போஸ் அதே நம்ம மந்த் அண்ட் மந்த் டார்கெட் அச்சீவ் பண்ணுறோம், ஆனால் நம்ம டிஸ்ட்ரிபியூட்டர் பாயிண்டில் ஆர் நம்ம வேர் ஹவுஸில் ஒரு நான் மூவிங் ஸ்டாக்ஸ் அப்படியே இருக்குது. மேபி 60 days 90 days அப்படியே இருக்குது. ஆனால் நம்ம டார்கெட் அச்சீவ் பண்ணிட்டே இருக்கோம். இந்த மாதிரி சுச்சுவேஷனில் என்ன ஆகும்னா ஓவர் த பீரியட் ஆஃப் டைமில் உங்களுடைய க்ரோத்தை நோக்கி நீங்கள் போக முடியாது. ஏன்னா உங்கள் டிஸ்ட்ரிபியூட்டருடைய ஃபண்ட்ஸு அப்படியே இங்கே ஒரு நான் மூவிங் ஸ்டாக்ஸில் வந்து பிளாக் ஆகி நிற்கும். அப்போது புது நியூ இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அவருக்கு கொண்டு வரணும். அப்படி இல்லைனா இந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பிளாக்குக்கு நம்ம வந்து ரெஸ்பான்சிபிள் ஆகிடுவோம். ஸோ இந்த மாதிரி ஒரு ரிஸ்கெல்லாம் நம்ம ஹேண்டில் பண்ணுறது தான் வந்து கேஆர்ஐ. மேபி ஒரு எம்ப்ளாய் அட்ரிஷனாக இருக்கலாம், ரீட்டைலருடைய டாப் ரீட்டைலருடைய டிபெண்டன்சி இருக்கலாம். அந்த மாதிரி ஒரு ஃபேக்டர்ஸ் எல்லாமே வந்து கேப்சர் பண்ணுறது தான் வந்து கேஆர்ஐ. இதை நம்ம எப்போல்லாம் கேப்சர் பண்ணலாம் அப்படின்னா, நார்மலாக பார்த்தா இயர் எண்டில் ஒரு மே ஜூனில் வந்து ஒரு ஷீட் வரும். அதுக்கு வந்து கம்பெனி ஒரு 1 month டைம் தருவாங்க. ஆனால் நம்ம ஒரு லாஸ்ட் 1 weekல வந்து இதை வந்து ரெக்கார்ட் பண்ணுவோம். நோ, இது அப்படி பண்ணக்கூடாது. இது வந்து மந்த்லி, குவார்ட்டர்லி ஆர் வீக்லி இந்த மாதிரி பீரியாடிக்காக நம்ம வந்து ரெக்கார்ட் பண்ணணும். நம்மளுடைய ஸ்மால் வின்ஸு, லைக் ஒரு மந்த்லி டாப் பர்ஃபார்மர் ஆஃப் த மந்த்தாக இருக்கலாம், அப்படி இல்லைனா ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் அப்பாயின்மெண்ட்டாக இருக்கலாம், ஒரு நியூ ரீட்டைலர் இன்க்ரீஸ் பண்ணதாக இருக்கலாம், நியூமரிக் டிஸ்ட்ரிபியூஷன் இன்க்ரீஸ் பண்ணதாக இருக்கலாம், இல்லை ஒரு ஃபோக்கஸ் ப்ராடக்ட் எடுத்து அந்த ஃபோக்கஸ் ப்ராடக்டில் நல்லா அச்சீவ் பண்ணதாக இருக்கலாம், இல்லை இந்த மாதிரி நான் மூவிங் ஸ்டாக்ஸ் எல்லாம் லிக்விடேட் பண்ண ப்ரோக்ராமாக இருக்கலாம். இந்த மாதிரி ஸ்மால் வின்ஸ் எல்லாம் அந்த மாதிரி அந்த கோல் ஷீட்டுன்னு இல்லாமல் தனியாக ஒரு வேர்ட் டாக்குமெண்ட்லேயே நம்ம வந்து ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கலாம். மந்த் ஆன் மந்த்தில் கூட எப்போல்லாம் நம்ம இந்த ஸ்மால் வின்ஸை அச்சீவ் பண்ணுறோமோ அப்போ அந்த டைமில் எல்லாமே நம்ம இதை வந்து ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கணும். ஏன்னா இயர் எண்டில் நம்மளுடைய இந்த ஸ்மால் வின்ஸ் எல்லாம் நமக்கு ஞாபகமே இருக்காது. மோரோவர் இந்த ரிஸ்கெல்லாம் நம்ம ஹேண்டில் பண்ண ரிஸ்கெல்லாம் வந்து கண்டிப்பாக ஞாபகம் இருக்காது. அன்லெஸ் அன்டில் நம்ம அதை ரெக்கார்ட் பண்ணி வச்சுருந்தா ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். ஏன்னா டாப் மேனேஜ்மெண்ட்டுக்கோ உங்கள் மேனேஜர்ஸ்க்கோ
இந்த ஸ்மால் வின்ஸ் எல்லாம் நீங்கள் மென்ஷன் பண்ணி உங்கள் கேபிஐ கேஆர்ஐயில் மென்ஷன் பண்ணி நீங்கள் கொடுக்கும்போது உங்களுடைய அப்ரைசலில் நீங்கள் ரொம்ப போல்டாக கான்ஃபிடெண்ட்டாக உட்காந்து உங்களுடைய ரேட்டிங்ஸை உங்களுடைய கரியர் க்ரோத்ஸை வந்து நம்ம ரொம்ப ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாகவே டிமாண்ட் பண்ண முடியும். ஸோ இந்த விஷயங்களை நம்ம ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக பீரியாடிக்காக நம்ம வந்து ரெக்கார்ட் பண்ணுறது இந்த வருஷத்துலேருந்து ஒரு ஹேபிட்டாக வச்சுக்கலாம். ஏன்னா இன்னும் கூட இந்த இயர் முடியல. ஒரு Q1 Q2 Q3 முடிஞ்சிருக்கு, Q4ல் இருக்கும். ஆல்ரெடி முடிஞ்ச Q3 குவார்ட்டருடைய ஸ்மால் வின்ஸை ரெக்கார்ட் பண்ணுங்கள், Q4உடைய பர்ஃபார்மன்ஸை ரெக்கார்ட் பண்ணுங்கள். அப்கமிங் இயருடைய அப்ரைசலில் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக நம்மளுடைய கேபிஐ கேஆர்ஐ ரெக்கார்ட் பண்ணி போய் ஒரு சக்ஸஸ்ஃபுல் இயரை நம்ம முடிக்கலாம். தேங்க்யூ. இதை தவிர கேபிஐ கேஆர்ஐயில் வேறு ஏதாவது விஷயங்கள் ஆட் பண்ணலாம், இல்லை இந்த விஷயங்களை இதை விட இப்போ நான் சொன்னதை விட இன்னும் பெட்டராக இந்த விஷயங்கள்லாம் ஆட் பண்ணலாம் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா, உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரொம்ப முக்கியமாக தேவைப்படுற ஒரு சேல்ஸ் டாப்பிக்கில் நெக்ஸ்ட் டைம் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட்.